My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota second round of medical counseling எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம வரக்கூடிய எல்லா ஃபோன் கால்ஸும். ஒரு 100 கால் வந்துச்சுன்னா அதில் 85 கால் வந்து இது ரிலேட்டடாக தான் இருக்குது. சார் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருச்சா சார், நான் லாகின் பண்ணேன் சாய்ஸ் ஃபில்லிங்கே வரமாட்டேங்குது சார் அப்படின்ற கேள்வி சந்தேகம் நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5:50க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவினிங் 6 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலை. மேபி இந்த வீடியோவை பார்க்குற நேரத்துலையாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடணும்னு நம்புகிறேன், ஆசைப்படுறேன். ஆனால் நமக்கு சில விஷயங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய அப்டேட் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ஆர்ஐ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதற்குரிய டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் சில மாணவர்கள் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு தங்களுடைய ஸ்டேட்டஸை இந்தியன் நேஷனாலிட்டியிலிருந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவதற்காக டாக்குமெண்ட்ஸை அனுப்பிச்சிருப்பாங்க. இதில் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் எலிஜிபிளாக இருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ண மாதிரியே செகண்ட் ரவுண்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் வெரிஃபை பண்ண போது யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுடைய நேம்ஸை ரிலீஸ் பண்ணணும். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வேக்கன்சி பொசிஷன். வேக்கன்சி பொசிஷன் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு இப்போ புதுசாக சில காலேஜஸ் ஆட் ஆகிருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ், நிறைய எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றினா அஃபிஷியல் டேட்டா நமக்கு வந்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணாங்க, நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நமக்கு 2170 சீட் வந்து இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டில் புதுசாக உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த சீட்டோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணலை, இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணலங்கிறத கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கேட்டகரியிலையும் எவ்வளோ சீட் வந்து அன்ஃபில்டாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து செகண்ட் ரவுண்டுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்த செய்யணும். ஆக்சுவலாக ரெசிக்னேஷன் வித்தவுட் ஃபோர் ஃபீச்சர் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் கிடைச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அந்த காலேஜில் அந்த சீட் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட்டே ஃபோர்ஃபீட்டர் பண்ணாமல், அந்த ஃப்ரீ எக்ஸிட் பணம் லாஸ் பண்ணாமல் நான் வந்து ரிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு ரெசிக்னேஷன் டேட்டை நமக்கு 3ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, 3ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க வித்தவுட் ஃபோர் ஃபீச்சர். ஸோ 3ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ரெசிக்னேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா கூட அட்லீஸ்ட் 5ஆம் தேதி காலையிலையாவது இந்த சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த விஷயம் நடக்கலை. ஸோ ஹார்ட்லி 2 நாள் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஓடிடுச்சு. இனி சாயங்காலத்துக்கு மேலே சீட் மேட்ரிக்ஸ் வரலாம், அல்லது நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. எம்சிசி தரப்புல இருந்து ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் நமக்கு சீட் மேட்ரிக்ஸுங்கிறது ரிலீஸ் பண்ணலை, என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணலை. அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குரிய போர்ட்டல் அப்படிங்கிறது இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. இப்போ பிடபிள்யூடியில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அந்த சென்டருக்கு போய் இந்த இடத்துல ஸ்க்ரோலில் பாருங்கள், பிடபிள்யூடி போர்ட்டல் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். இந்த மாணவர்களுக்குரிய போர்ட்டல் வந்து 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குரிய அப்டேட் அப்படிங்கிறது, மெடிக்கல் செக்அப்ங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அவங்களுக்கு பிடபிள்யூடி சீட்டுங்கிறது எலிஜிபிளாக காமிக்கணும். ஸோ அப்போ இந்த போர்ட்டல் யாரெல்லாம் அப்டேட் பண்ணாங்களோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு பெரிய டைம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் வேலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது தவிர வேறு எந்த விதமான அப்டேட்டும் எம்சிசி தரப்புலேருந்து வரல. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்தும் வேறு எந்த சேஞ்சஸும் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இதுதான் அப்டேட்டாக இருக்குதுங்க. கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ரேங்க் லிஸ்ட்டோ அல்லது வந்து சீட் மேட்ரிக்ஸோ அல்லது என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட்டோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ பிலீவ் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக எம்சிசிக்கு நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, எப்போல்லாம் நம்ம கோரிக்கை வைக்கிறோமோ அப்போல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணிங்க. ஸோ மேபி இந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் அட்லீஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்காவது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கிற நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் பதிவு செய்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.